Assalamualaikum. Hi viewers, welcome to Inaaya's kitchen. இன்னைக்கு சிக்கன் வெஜிடபிள் போட்டு ஒரு சூப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணும் சூப்புக்குன்னு நான் கொஞ்சம் கேரட், பீன்ஸ், கொத்தமல்லி இலை கொஞ்சம், கேபேஜ், முட்டைகோஸ், வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இஞ்சி ஒரு இன்ச்சு இடித்து வச்சுருக்கேன், 4 பூண்டு, மிளகு ஒரு ஸ்பூன், தக்காளி அரை தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு சிக்கன் ஸ்டாக் எடுத்திருக்கேன். சிக்கன் ஒரு 4-5 பீஸ் எடுத்திருக்கேன். போனாக இருந்தால் நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் ஸ்டாக் நான் இந்த மாதிரி வாங்கி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. குக்கரில் லைட்டாக ஒட்டாமல் இருக்கிறதுக்கு சும்மா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். என்கிட்ட போன் இல்லை, அதனால நான் கொஞ்சம் சிக்கனாகவே, என்கிட்ட போன் இல்லாததுனால சிக்கன் நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் இந்த மாதிரி சும்மா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா பச்சை வாசம் வரும், அந்த சிக்கனோட ஸ்மெல் வரும். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஆகிடுச்சின்னா சிக்கன் ஸ்மெல்லு கம்மியாக இருக்கும். இதில் நான் 4 பூண்டு, சிக்கன் ஸ்டாக், பீன்ஸ், கேரட், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, கேபேஜ் கொஞ்சம் ஒரு கையளவாகவே எடுத்திருக்கேன். மிளகு முழுசாக நான் போட்டிருக்கேன். மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழுசாக போட்டிருக்கேன். காரம் கம்மியாக கொஞ்சம் போட்டுக்கோங்க. சில பேர் இடித்து போட்டுப்பாங்க. உங்களுக்கு இடித்து வேணும்னா அந்த மாதிரி இடித்து போட்டுக்கோங்க. சிக்கன் ஸ்டாக்லேயே சால்ட் இருக்கிறதுனால நீங்கள் சால்ட் இப்போ போட வேண்டாம், லாஸ்ட்டில் பார்த்துட்டு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி, இந்த டம்ளரில் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். இதை கலந்து விட்டுட்டு நம்ம விசிலில் ஒரு 3 விசில் விட்டுடலாம். 3 தடி உப்பராது. மூணு விசில் விட்டாச்சு, ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிச்சிக்கலாம். வடிச்சிட்டு இதில் இருக்கிற சிக்கன் பீசஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நம்ம இதே பேன்லேயே தண்ணி வடிச்சது பாருங்கள், இதை இதுலேயே ஊற்றிக்கலாம். சிக்கன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக, இந்த மாதிரி சின்னதாக பண்ணி செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த எலும்பு மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. போன்ஸில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். நீங்கள் போன்ஸ் இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுங்கள். இது பாருங்கள், சிக்கன் அந்த தண்ணி மட்டும் வடிகட்டி நம்ம எடுத்துட்டோம்.
லைட்டாக நான் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போடுறேன், சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சால்ட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, சூப்பில் உப்பு இருக்கான்னு. உப்பு அந்த சிக்கன் ஸ்டாக் போட்டதுனால அதுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நான் ஃபஸ்ட்டு உப்பு போடல. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை தண்ணியை விட்டு குழச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க, கலந்து வச்சுருங்க. பாருங்க, இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இது கொதி வரட்டும். கொதி வரும்போது இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக இந்த மாதிரி ஒரே இடத்துல விழாமல் தள்ளி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனாக போடுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி மெல்லிசாக ஒரு லேயர் மாதிரி மெல்லிசாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாமே ஊற்றிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக வரும். இதை கொஞ்சம் வேகட்டும். இதில் நாம் இந்த சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி வச்ச சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் அதில் கேரட் போட்டிருந்தேன்ல, அந்த கேரட்டையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதில் கிளறிக்கலாம். இது வந்து திக்னஸ்க்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம். உங்களுக்கு திக்னஸ் கார்ன்ஃப்ளவர் வேண்டான்னா நீங்கள் சும்மாவே நீங்கள் வந்து அப்படியே சூப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் திக்னஸ்க்காக தான் இது போடுறேன். பாருங்கள், திக்னஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி பவுலில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மேலே லைட்டாக உங்களுக்கு வேணும்னா பெப்பர் வந்து லைட்டாக இப்படி போட்டுக்கோங்க. மேலே கொஞ்சம் மல்லி இலை. நம்ம சூப் ரெடி.